இந்த பேசுகிறவங்களே பல டைப் இருக்குது பார்த்துங்க. சில பேர் வந்து ரொம்ப ஃப்ராங்காக அடிப்பான். அந்த என்ன இருக்க உண்மையை டகார்னு தட்டி விட்ருவான். இப்போ அவனை பார்த்து நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆஹா, இங்கே இதை பார்த்துட்டானே, இது எல்லாத்தையும் போய் சொல்லிடுவானே அப்படின்ட்டு. ஆனால் அது நல்ல டைப்பு, ஃப்ராங்காக மனசுக்குள்ளே ஒன்றும் வைக்காமல் டக்குன்னு அடிச்சு விட்றது. ஆனால் அவனுக்கு நிறைய பகை வரும். இன்னொருத்தன் டிப்ளமேட்டிக்காக இருப்பான். எப்படின்னாக்கா, அவன் வந்து எங்கெங்கே எதை பேசணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு நிறையா பகைவர்கள் இருக்க மாட்டாங்க. எப்படின்னா, சந்தர்ப்பம் தகுந்தாப்புல இந்த இடத்துல இவருக்கு இப்படி பேசினா தான் நல்லாயிருக்கும், அதுக்கு அவரை பேசுறது அவங்ககிட்ட இப்படி பேசினா தான் நல்லாயிருக்கும். இது வந்து வாழ்வியலில் வந்து அவன் கற்றுக்கிட்டது. வாழ தெரிந்தவன்னு சொல்லலாம் இவன் வந்து இவனுடைய ஸ்பீச் வந்து கரெக்டாக அப்படி தான் இருக்கும். இவனுக்கு உண்மையாக பேசுவான் இல்லை தப்பாக பேசுவான்னு யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் நல்லா பேசுவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு பகைவர்கள் ரொம்ப கம்மி. ஏன்னா இவன் தான் ஆளுக்கு தகுந்தாப்புல பேசிட்டு போயிடுவான்ல, அப்படி இந்த டிப்ளமேட்டிக் ஸ்பீச்சு. மூணாவது வந்து எப்படின்னாக்கா, ஒன்றுமே பேச மாட்டான். அவன் வந்து அமைதியாகவே இருப்பான். அதுவும் டேஞ்சர் தான். அதாவது எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக பேசி ஆகணும். அது நல்லதோ கெட்டதோ பேசி ஆகணும். எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், இவன் எல்லா இடத்துலையுமே அமைதியாக இருப்பான். அப்படி ஒரு ஆள். அதனால் நமக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னாக்கா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது என்னென்னாக்கா, டிப்ளமேட்டிக் ஸ்பீச். எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாதோ அந்த இடத்துல பேசக்கூடாது. இப்படி இருந்தாக்கா நமக்கு வந்து நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஒன்றி போகலாம், ஓரளவு நல்லா வச்சுக்குவாங்க. ஆனால் நம்மலாம் அப்படி இல்லை. அடித்து நெத்தடி தான் டகார்னு. அதில் மைக் அடித்தா கூட எதுவும் நம்ம மனசில் படுறது டக்குன்னு பேசிடுவோம். அது பொது வழியில் இருந்தாலும் சரி, தனி வழியாக இருந்தால் கூட, தனியாக பேசுகிறப்ப கூட நமக்கு படுறத இப்படின்னு நம்ம ஓப்பனாக சொல்லிடுவோம். அதனால் வந்து நம்ம வந்து யாருன்னு அவங்களுக்கு புரியும். ஆனால் இந்த டிப்ளமேட்டிக்காக பேசுகிறான் பாருங்கள், இவனை வந்து யாருன்னே புரிஞ்சிக்க முடியாது அவங்களால. இவன் தான் இது மாதிரி அந்தந்த கலர் சேஞ்ச் ஆகிடுவான். அந்தந்த டைப் டிப்ளமேட்டிக்காக பேசுகிறது தான் நல்லது, ராஜதந்திரமாக பேசுகிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அவன் நம்பவே முடியாது அவன் எந்த இடத்துல எப்படி பேசுவான்ட்டு. சில பேர் அமைதியாக இருப்பாங்க, அமைதியாக அவங்ககிட்ட தொல்லை இல்லை. ஆனால் அவன் வந்து அது பேச வேண்டிய இடத்துல பேசணும் இல்லையா, அதுவும் தப்பு தான்.